Hi CSWAG viewers, என் பேரு Sheba Devraj. I'm a fitness trainer and I also own this gym called Creed in Alvatpet. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது home based own body weight workout, no equipment required. உங்களுக்கு சிம்பிளா 5 exercises சொல்றேன். அந்த 5 exercises நீங்க எவ்வளோ reps பண்ணி எவ்வளோ rounds பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஒர்க் அவுட்டுக்கும் ஒரு வேரியேஷனும் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து ஜம்ப் பண்ண முடியலன்னா ஜம்ப் பண்ணாமல் அது எப்படி பண்ணலாம், உங்களால் ஸ்குவாட் பண்ண முடியலன்னா அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லா ஒர்க் அவுட்டுக்கும் ஒரு வேரியேஷனும் கொடுக்குறேன். இட் வில் பி வெரி சிம்பிள் அண்ட் யூ வில் ஹேவ் அ லாட் ஆஃப் ஃபன். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து ஜம்பிங் ஜாக்ஸ். இது பேசிக்லி உங்கள் கார்டியோவை எலிவேட் பண்ணும். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் ஜம்பிங் வெர்ஷனும் பண்ணலாம், வாக்கிங் வெர்ஷனும் பண்ணலாம். ஜம்பிங் வெர்ஷன் வந்து யூ ஆர் பிரிங்கிங் போத் யோர் ஃபீட் டுகெதர் அண்ட் அபார்ட் அண்ட் யூ ஜம்ப். வாக்கிங் வெர்ஷன் வந்து ஃபீட் அகேன் நீங்கள் இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் பட் வித்தவுட் ஜம்பிங். ஓகேவா? இது உங்களுக்கு நீ இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வாக்கிங் வெர்ஷன் பண்ணுங்கள், நீ இஷ்யூஸ் இல்லைன்னா ஜம்பிங் வெர்ஷன் பண்ணுங்கள். செகண்ட் வந்து நீங்கள் ஸ்குவாட்ஸ் பண்ணணும். ஸ்குவாட்ஸ் எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஸ்குவாட்ஸ் பண்ண வரும், உங்களுக்கு ஃபார்ம் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்குவாட்ஸ் பண்ணுங்கள். ஸ்குவாட் ஃபார்ம் எப்படி, நீங்கள் ஷோல்டர் வித் ஸ்டான்ஸ் நிற்கணும், உங்களுடைய டோஸை வந்து 45 டிகிரிஸ்க்கு பாயிண்ட் அவுட் பண்ணும். டோஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுற அதே ஆங்கிளில் உங்கள் நீஸையும் பாயிண்ட் அவுட் பண்ணும். put your weight on your heel and sit on your butt. அதாவது நீங்கள் ஹீலில் தான் உங்களோட வெயிட் ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? ஸோ தட் யூ டோன்ட் கோ ஆன் யோர் டோஸ். இந்த ஃபார்ம் உங்களுக்கு சரியாக வந்ததுன்னா நீங்கள் ஸ்குவாட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு சேர், நீ ஹைட்டுக்கு இருக்க ஒரு சேரோ ஸ்டூலோ போட்டு இதே ஃபார்மில் நின்றுட்டு நீங்கள் அப்படியே ஜஸ்ட் சிட் ஆன் த சேர் அண்ட் கெட் அப். இட்ஸ் ஜஸ்ட் அ சேர் சிட் ஆர் அ பாக்ஸ் ஸ்குவாட். நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? தேர்ட் எக்ஸசைஸ் வந்து மவுண்டன் கிளைம்பர்ஸ். மவுண்டன் கிளைம்பர்ஸ் வந்து உங்களுக்கு 2 வேரியேஷன் தரேன். ஒன்று ஆன் த ஃப்ளோர், நீங்கள் ஹேண்டை வந்து பிளாங்க் பொசிஷனில் ஷோல்டருக்கு டிரெக்ட்லி அண்டர் வச்சு பிளாங்க் பொசிஷனில் நீங்கள் இருந்துட்டு உங்கள் நீயை உங்கள் எல்போக்கு நேராக யூ ஹேவ் டு பிரிங் இட். இதே நீங்கள் ஜம்பிங் வெர்ஷன் வந்து யூ மூவ் ரியலி ஃபாஸ்ட், தட் இஸ் அ ஜம்பிங் வெர்ஷன். வாக்கிங் வெர்ஷன் வந்து நீங்கள் யூ ஜஸ்ட் பிரிங் த நீ டுவர்ட்ஸ் யுவர் எல்போ வித்தவுட் ஜம்பிங், வித்தவுட் ஆடிங் த ஜம்ப். ஓகேவா? இதே வந்து நீங்கள் வந்து இன்க்ளைண்டாக பண்ணணுன்னா உங்கள் நீ ஹைட்டில் இருக்க ஒரு சேரில் ஸ்டூலில் வந்து உங்கள் கையை வச்சுக்கிட்டு இதையே பண்ணலாம். either you jump or you move your knees without jumping. Fourth வந்து push-ups. Push-ups on the floor, regular push-ups. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒழுங்கான ஃபார்மில் நீங்கள் push-ups பண்ணலாம். அது உங்களுக்கு முடியலன்னா உங்களுக்கு இன்னும் 2 வேரியேஷன்ஸ் தரேன். ஒன்று வந்து வால் push-ups, இன்னொன்று incline push-ups. Incline push-upஸில் சேம் திங், take a chair or a stool which is of your knee height, keep your hands on that and do the push-ups. Fifth exercise வந்து plank. நீங்கள் பிளாங்க் வந்து எதர் எல்போ பிளாங்க் இல்லாட்டி ஃபுல் பிளாங்க் பண்ணலாம். ஃபார் போத் எக்ஸசைசஸ் ஃபார்மில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா யுவர் எல்போஸ் ஆர் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் டிரெக்ட்லி அண்டர் யுவர் ஷோல்டர்ஸ். உங்கள் வெயிட் எல்லாமே உங்கள் கோரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். டோன்ட் புஷ் யுவர் வெயிட் டுவர்ட்ஸ் யுவர் ஷோல்டர்ஸ் அண்ட் கீப் யுவர் ஹெட் லுக்கிங் டவுன் சம்வேர் ஃபார்வர்ட். ஹோல்ட் யுவர் கோர் அண்ட் டூ இட் கரெக்ட்லி. இப்போ இந்த 5 ஒர்க் அவுட்ஸும் வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த 5 ஒர்க் அவுட்ஸும் ஒரு சர்க்கியூட் மாதிரி நீங்கள் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா ஒரு 10 ரெப்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஜம்பிங் ஜாக்ஸ் அண்ட் மவுண்டன் கிளைம்பர்ஸ் மட்டும் 20 ரெப்ஸ் பண்ணுங்கள். மற்ற எல்லாமே வந்து 10 ரெப்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிளாங்கை வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து ஒரு ஃபுல் சர்க்கியூட் அப்படின்னா அந்த 5 ஒர்க் அவுட்டையும் ஒன் ஆஃப்டர் தி அதர் பண்ணிங்கன்னா ஒரு ரவுண்ட். ஓகேவா? இதையே வந்து நீங்கள் ஒரு 3 ரவுண்ட் தான் பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கியூட்டாக இருக்கும். சப்போஸ் யூ ஆல்ரெடி யூஸ் டு டூயிங் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னா இதே கவுண்ட்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா? லைக் 20 ரெப்ஸ் அண்ட் 50 ரெப்ஸ் ஆஃப் மவுண்டன் கிளைம்பர்ஸ், 50 ரெப்ஸ் ஆஃப் ஜம்பிங் ஜாக்ஸ். அந்த மாதிரி ஸ்குவாட்ஸ் 20 ரெப்ஸ் பண்ணலாம், புஷ்அப்ஸ் வந்து 12 ரெப்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணி பிளாங்க் வந்து 30 to 40 செகண்ட்ஸ் பண்ணி 3 rounds to 4 rounds வரைக்கும் பண்ணலாம். டிபெண்டிங் ஆன் ஹவ் யுவர் ஒர்க் கெப்பாசிட்டி இஸ், டிபெண்டிங் ஆன் ஹவ் மச் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் யூவ் டன், நீங்கள் அதே ரெப்ஸ் அண்ட் ரவுண்ட்ஸை நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணலாம். பிகினர்ஸாக நீங்கள் இந்த மாதிரி ஹோம் ஒர்க் அவுட், ஓன் பாடி வெயிட் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா திஸ் இஸ் அ வெரி குட் சர்க்கியூட் டு ஸ்டார்ட் வித். இப்போ வந்து ஒரு வீக்கில் 3 தடவை கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? இதே ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் பண்ணணுன்னு கூட கிடையாது. திஸ் இஸ் ஓன்லி அன் எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட். இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் ஒரு நாள் பண்ணுங்கள், ஒரு நாள் நல்லா வாக்கிங் போங்க, பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுங்கள். இன்னொரு சர்க்கியூட் எடுத்து இன்னொரு நாள் பண்ணுங்கள். ஒரு நாள் பிரிஸ்க் வாக் திரும்பி வந்து ஒரு 10 புஷ்அப்ஸ் பண்ணுங்கள், பிரிஸ்க் வாக் திரும்பி வந்து ஒரு 10 ஸ்குவாட்ஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூ வில் see a change in your weight and you will also start to feel fit. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஒர்க் அவுட் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா CSWAG சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் and watch out for more videos.